அவ்வளவு கண்ணாடி இருக்கு. ஏதாவது ஒரு கண்ணாடியில் அவங்க மூஞ்சியை பார்த்தாங்கன்னா அவங்க யாரு, அந்த வீட்டில் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு அது தெரியுமா? இன்னைக்கு வந்த ப்ரோமோவில் என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு படிக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னு சொல்லிட்டு படிக்கலாம். இன்றும் நாளையும் நடிகர் திலகம் சாண்ட்ராவின் பயந்த முகபாவனைகளை காட்டும் நடிப்பை பார்ப்பதற்கு வெயிட்டிங் அப்படின்னு மேடம் வந்து பயந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்கள்ல சனி ஞாயிறில் மட்டும், அதை தான் கமெண்ட்ஸாக எடுத்து போட்டிருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னென்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் வர வர சனிக்கிழமை எபிசோட்லாம் சிறப்பாக போகிறது, அதே போல் இன்றும் எபிசோட் சுவாரஸ்யமாக போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு, அதுக்கு எந்த குறையும் இல்லாமல் செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வச்சு செஞ்சிட்ருக்காரு சாண்ட்ராவையும் திவ்யாவையும். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் பேப்பர் ரவுடி மற்றும் நடிப்பு அரக்கையின் முகத்திரையை விஜய் சேதுபதி சார் இந்த வாரம் கிளிக்கணும், மேலும் அவங்க பண்ணுற குரூப்பிசத்தையும் கேட்கணும் என்று யாரெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாங்க நாமினேஷனில் யார் யார் பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் குரூப்பாக உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த கமெண்டில் வைல்ட் கார்டு ஆட்கள் வந்து முன்னாடி இருந்த ஆட்களே பரவாயில்லை என்று சொல்ல வைத்த விஜய் டிவியின் திட்டமா, அரசியலில் முன்பு இருந்த ஆட்சியே பரவாயில்லை என்று சொல்வது போல அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வைல்ட் கார்டு வராமே இருந்திருக்கலாம், உள்ள முன்னாடி இருந்த ஆளே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டிங்களா, இது விஜய் டிவியோட வேலையா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் தான், இல்லை முன்னாடி இருந்த ஆளே இதுக்கு பரவாயில்ல போல். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் பிரஜனை நீங்கள் பேசினாதான் நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீங்கள் பேசலைன்னா உங்களோட பேர் எங்ககிட்ட டேமேஜ் ஆகிடும், அதனால் பார்த்து நடந்துக்கங்க அப்படி தான் நம்மளால் சொல்ல முடியும். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் போன வாரம் நல்லா இருந்துச்சு அண்ணா உங்கள் பேச்சு, இந்த வாரமும் அதே போல் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், எல்லாரும் அதை தான் எதிர்பார்க்குறோம், நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க 2 பேர் இல்லை 3 பேருமே ரொம்ப பண்ணுற மாதிரி தான் தெரியுது. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் ஐயா சேதுபதி இந்த வாரம் குறைஞ்சம் 3 பேரையாவது எவிக்ட் பண்ணி போங்கய்யா, ஷோ சீக்கிரம் முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாரம் 3 பேரை வெளியே அனுப்ப சொல்கிறாங்க, இந்த ஷோவை சீக்கிரமாக முடிங்கய்யா, எங்களால் பார்க்க முடியலன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் அடுத்த வாரம் உடல் ஜெயிலுக்கு யாராவது அனுப்பினால் உணவாக களிதான் கொடுக்க வேண்டும் என்றால் ஜெயிலுக்கு போவதை இவர்கள் பெருமையாக சந்தோஷமாக கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து களி கொடுங்க, அவங்க வந்து எல்லா டாஸ்க்லேயும் ஒழுங்காக விளையாடுவாங்க, ஜெயிலுக்கு போகிறத யாருமே விரும்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கமெண்டில் போட்டிருக்காங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். சேது அண்ணா முக்கியமாக பேப்பர் ரவுடி பிரஜன் பூண்டு கிழவி சாண்ட்ரா இவங்க 2 பேரையும் கண்டிப்பாக கேள்வி கேளுங்க அப்படின்னு, அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் சக போட்டியாளர்களுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து கொண்டிருக்கும் பேப்பர் ரவுடி பிரஜனை விஜய் சேதுபதி சார் கேள்வி கேட்பாரா இந்த வாரமாவது அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாரம் கேள்வி கேட்கலன்னா அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபேவரிசம் பண்ணுறாரு தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம், அதனால் கண்டிப்பாக கேட்பாரு. சரி, இந்த கமெண்டில் மக்களின் செல்வன்னா இல்லை நண்பனின் விசுவாசியா இன்னைக்கு தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கீழேயே அட்மின் ஐயா போதுமா டைம் ப்ரோமோ போடுவதற்கு அப்படின்னு, இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ போடுவதுக்கு 2 மணி ஆக்கிட்டாங்க, அப்படி என்ன எடிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியல. சரி, அதை தான் இப்போது கமெண்ட்ஸாக போடுறாங்க நிறையா பேர், ஏன்னா வெயிட் பண்ணி பார்த்தா அவங்களே ரொம்ப சோர்வாயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ப்ரோமோவில் என்ன கமெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய்.